இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி சரிதான், இதுவே கொஞ்சம் லேட்டு. ஐயோ, யாரு சண்டை போடுறாங்கன்னு தெரியுதா? ஆமல்ல, அது யாரு? ஐயோ, யாருன்னு தெரியலையே. ஐயோ, வாங்க போலாம். ஐயோ, யார் நீங்க? ஏமா, இந்த ஆள் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் தாமா. என் பேர் பரமேஸ்வரிமா. ஐயோ, ஸ்டேஜா மாட்டணும். என்ன நடக்க போதோ? என்ன சொல்றீங்க நீங்க? இவர் வைஃப் இவங்க தானே? என்னங்க என்ன சொல்றாங்க இவங்க? மா, இவன் உங்ககிட்ட என்ன வேஷம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா இவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு. எனக்கு தாலி கட்டின பாவத்துக்காக இவனுக்கு இத்தனை நாள் உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன். அப்பப்ப எங்கேயாவது போயிடுவாமா. நடிக்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி எங்கெங்கயோ போவான். அந்த மாதிரி எங்கேயோ போயிருக்கான்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா இந்த மண்டபத்துல வந்து இவளுக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்கான். இவன் சரியான ஃப்ராடுமா. ஐயோ, போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டு ஸ்டேஜ். இப்ப என்ன பண்றது? ஐயோ, பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க, அவங்க சொல்றது உண்மையா? சொல்லுங்க. ஸ்ரீஜா, என்னம்மா இது? உன் மாமா அத்தைன்னு சொன்ன, இவங்க திடீர்னு வந்து இப்படி சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க உன் மாமா அத்தைன்னா யார் சொல்றது உண்மை? ஐயோ, இப்ப என்ன கூப்பிட்டு கேட்பாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அப்போ இவங்க உன்னோட உண்மையான அத்தை மாமா இல்லையா? இல்லத்த, இவங்க ஆக்டிங் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க, சம்பளத்துக்காக நடிக்க வந்திருக்காங்க. இத சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஸ்ரீஜா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாமா நீ? நீ பண்ணிருக்கிறது கிரிமினல் குற்றம். எக்ஸாக்ட்லிமா. ஆள் மாறாட்டம் பண்ணா அது பெரிய குற்றம். நாம இப்ப போலீஸ் கூப்பிடலாமா? ஐயோ, இவன் ஒருத்த போலீஸ கூப்பிடு போலீஸ கூப்பிடுன்னு இன்னும் பிரச்சனையும் அதிகமாக்குறானே. ராகவ், கொஞ்சம் பொறுமையா இரு. ஸ்ரீஜா, ஏன் இப்படி பண்ண? இது எவ்வளவு கேடு கெட்ட காரியம்னு தெரியுமா? இங்க இருக்கிற எல்லாரையும் நீ முட்டாள்னு நினைச்சு இப்படி செஞ்சியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லன்னா தொலைச்சிருவா உன்னை. நான் பண்ணது தப்புதான். ஏன் சுயநலத்துக்காக இப்படி செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. திடீர்னு எங்க அப்பாவை வர சொன்னீங்க. எங்க அப்பா ஊர்ல இல்ல. வேற சொந்த பந்தம்னு யாரையாவது வர சொன்னீங்க. அவங்களும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு பயமா இருந்துச்சு. அதனால உங்ககிட்ட எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, வர சொல்றேன்னு சொல்லிட்டேன். மண்டபத்துக்கு வரீங்களப்பா? இங்க ஒரே பிரச்சனையா இருக்குப்பா. இல்லம்மா, நான் வரலம்மா. அப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க. இவங்க வேற உங்க அப்பாவை வர சொல்லுன்னு சொல்றாங்க. இப்ப என்னால வர முடியாது. நான் வந்தா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். இல்லப்பா, இப்ப நீங்க வரலனா தான் என் மேல சந்தேகமே வரும். உடனே கிளம்பி மண்டபத்துக்கு வாங்கப்பா. இல்லம்மா, இப்ப நான் வரக்கூடாது. பா, என் சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. கல்யாணத்துக்கு மண்டபத்துல உங்க அப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்ரீஜா, உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. அந்த சுபத்ரா என்ன மறந்திருக்க மாட்டான். ஒருவேளை நான் வந்து நான் தான் அவன் அப்பான்னு தெரிஞ்சதும்
சுபத்ரா இது எல்லாமே உன்னோட பிளான் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா நம்ம போட்ட மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடும். அப்பா நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு நாள் இவங்க அமைதியா இருந்தாங்க. இப்போ நீங்க இந்தியாக்கு வந்துட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கும் வருவீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்னப்பா பண்றது? நீ ஒண்ணு கவலைப்படாதமா, கல்யாணத்துக்கு உன் அப்பா வந்துருவாரு. எனக்கு பதிலா இன்னொரு ஆளை நடிக்க அனுப்புறேன். அப்பா நான் ஏற்கனவே சொந்தக்காரங்கன்னு சொல்லி நடிக்க ஆளை கூட்டிட்டு வந்ததா எசக்கு புசக்க மாட்டிட்டு நிக்கிறேன். இப்ப அப்பாவை நடிக்கவும் ஆளை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் விஷால் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அப்புறம் உன் முன்னாடி வந்து நான் நிப்பேன். என் மனைவி சாவுக்கு காரணமான அந்த சுபத்ரா முன்னாடி வந்து நிப்பேன். நீ போய் என் அப்பா வந்துருவாருன்னு மட்டும் சொல்லு. சரி. அத்தை ரொம்ப நல்லவங்க விஷால். இப்படி ஒரு பொய்யான பொண்ண மருமகளா கொண்டு வரவா இவ்ளோ மெனக்கெட்டாங்க. எவ்ளோ வேண்டுதல், எவ்ளோ பூஜை, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல. ஏன் அதெல்லாம் செஞ்சாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் அமையணும் தானே. ஆனா அவ ஒரு பித்தலாட்டக்காரியா இருக்காளே. உங்களுக்கு இதெல்லாம் சரியா படுதா? இத பாரு இசை, நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அத்தை மாமா விஷயத்துல அவ சொன்னது பொய் தான். ஆனா அவளோட பர்பஸ் என்ன தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான். ஏன்னா அவ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றா. அந்த லவ் தான் அவளை பொய் சொல்ல வச்சிருச்சு. அவ ரொம்ப வசதியானவ. அவளுக்கு எத்தனையோ நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைப்பாங்க. அவ ஒன்னும் வேற ஆள் கிடைக்காம என்ன கட்டிக்க ஆசைப்படல. என் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா. விஷால், நான் அவகிட்ட கிளியராவே சொல்லி இருந்தேன், மனமேடையில இருந்து நீ எந்திரிச்சு போயிடுவேன்னு. அதுக்கப்புறமும் அவ மனசுல எங்க என்ன இழந்துருவோமோங்கிற பதட்டம் இருந்திருக்கு. அதனால ஒரு சில விஷயங்கள்ல பொய் சொல்றான். யார் எக்கடி கேட்டாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும், புரியுதா? சித்தி அதெல்லாம் நடக்காது சித்தி. ராகவ் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. சுபத்ரா அத்தை எவ்ளோ தங்கமானவங்க. பசங்க மேல எவ்ளோ அன்பு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, அவங்க விஷால் கூட பேசுறதே இல்ல. ஏன் தெரியுமா சித்தி? இது எல்லாமே அந்த ஸ்ரீஜாவோட சூழ்ச்சியால. நான் இதெல்லாம் பண்றது சுபத்ரா அத்தைக்காக தான். அவங்களுக்கு ஸ்ரீஜாவை பத்தின உண்மை தெரியணும். ஏன் நிறுத்து? உனக்கு என்ன உன் மனசுல பெரிய தெய்வ பிரவீன் நினைப்பா? அப்படியே எல்லாருக்கும் நல்லது பண்ணதான் நீ பிறந்திருக்க பாரு. இப்ப நமக்கு வர்ஷினியோட வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எனக்கு அதுதான் வேணும். சித்தி சித்தி, அது நடக்கும் சித்தி. வர்ஷினிக்கு பாதிப்பு வர மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.